அது என்ன கிரையோஜெனிக் என்ஜின்? இந்த கிரையோஜெனிக் என்ஜினை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ப்ரொபைன் அப்படிங்கிற கேஸை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே கேஸ் வடிவில் தான் நம்முடைய கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது கிடைக்குதான்னு பார்த்தா இல்லை. அதை திரவ எரிபொருள் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் சரி, அந்த கேஸுக்கு பர்டிகுலராக ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அது வாயு வடிவிலிருந்து திரவ வடிவுக்கு போயிடும். பொதுவாக எரிபொருள் இரண்டு வகையாக இருக்கும். ஒன்று திட எரிபொருள், அடுத்ததா திரவ எரிபொருள். வாயு எரிபொருள் அப்படிங்கிறத நம்ம இப்போ போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ திட எரிபொருளுக்கு உதாரணம் நம்முடைய விறகுகள். திரவ எரிபொருளுக்கு உதாரணம் நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய கேஸ், ப்ரொபைன் கேஸ், நம்முடைய கேஸ் சிலிண்டர். ஆனால் ராக்கெட் விஷயத்தில் அப்படி கிடையாது. ராக்கெட்டில் பொதுவாக திட எரிபொருளும் யூஸ் பண்ணுவாங்க, திரவ எரிபொருளும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியான திரவ எரிபொருளை ராக்கெட்டில் கொண்டு போக முடியுமான்னு பார்த்தா அதுக்கு பெரிய சைஸ் டேங்க் அப்படிங்கிறது வேணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு உந்து சக்தியை கொடுக்கறதுக்கு கேஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்போதுமே எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். அதற்காக தான் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அப்படிங்கிறத நம்முடைய விஞ்ஞானிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த கிரையோஜெனிக் அப்படிங்கிற வார்த்தையில் கிரையோ அப்படின்னு சொன்னால் கிரீக் மொழியில் குளிர், கடும் குளிர் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நான் சொன்னேன், ஒவ்வொரு வாயுக்களையும் அழுத்தம் கொடுக்கும்போது திரவமாக மாறிடும். ஆனால் ஆக்சிஜனை -183 டிகிரி சென்டிகிரேட் வச்சா மட்டும்தான் அது திரவ நிலையில் இருக்கும். அதே நேரத்தில் ஹைட்ரஜனை -253 சென்டிகிரேட்ல வச்சாதான் அது திரவ நிலையில் இருக்கும். அப்படி இல்லைன்னா இது இரண்டுமே மறுபடியும் வாயு நிலைமைக்கே வந்துடும். ஸோ இப்படி மைனஸ் டிகிரியில் -183, -253 வைக்கும்போது அதை வைக்கக்கூடிய கலன்கள் ஒவ்வொரு உலோகத்துக்கும் குளிர்காலத்தில் ஒவ்வொரு விதமான தோற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த கலங்கள்ல இருந்து அடுத்ததா இதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் ஒன்றாக மாற்றி அதை வாயு வடிவில் கொண்டு வந்து அதை ஒரு என்ஜின் வச்சு ப்ராசஸ் பண்ற கிரையோஜெனிக் என்ஜின் தயாரிப்பது அப்படிங்கிறதுல பல சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்கள் இருந்து தான் இந்தியா பாடம் படித்து இப்போ நாமளே பல டன் எடை இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த முடிகிறோம் என்றால் நாம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய கிரையோஜெனிக் என்ஜின் தான் காரணம். இதுக்கு முன்னாடியே சில நாடுகள் கிரையோஜெனிக் என்ஜினை கண்டுபிடிச்சிருந்தாலும் நாமும் அந்த லிஸ்ட்ல இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கும் பெருமை தான். ஸோ ஒரு கிரையோஜெனிக் என்ஜினுக்கு பின்னாடி இந்த வாயுவை திரவமாக மாற்றி அதை இவ்வளவு கடும் குளிராக வைத்து அதுல ஏதாவது ஒரு சின்ன லீக்கேஜ் ஏற்பட்டாலும் அந்த குளிரும் குறைந்துவிடும். அதே நேரத்தில் வெடித்து சிதறுவதற்கான, ஏன்னா அவ்வளவு ப்ரெஷர்ல நம்ம வச்சிருக்கோம், வெடித்து சிதறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதெல்லாம் தான் அதனுடைய ரிஸ்க். உங்களுக்கு புரிஞ்சிச்சா கிரையோஜெனிக் என்ஜினா என்னன்னு? யாராவது கேட்டாங்க இல்ல யாருக்காவது நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னா இந்த ஷார்ட்ஸை அங்க அனுப்பலாம்.